வெல்கம் பேக் விஎன்ஆர் சவுத் யுனைட்டி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, எங்கள் மாவட்டத்துக்கு முடிஞ்சிருச்சு, அதாவது எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க தாலுகா வாரியாக எனக்கு நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலியமாக இந்த டைமுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கணும். ஸோ ஏன் வரல அப்படின்றத சில விஷயங்கள், சில காரணங்கள் நிறைய இருக்கலாம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்ஏஆருக்கு உண்டான அந்த பணியை இவங்க தான் கூடுதலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களோட பணிச்சுமைகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த காரணத்தினாலையும் வராமலாம் இருந்திருக்கலாம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, சில மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, சில மாவட்டங்களுக்கு எக்ஸாம் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சில மாவட்டங்களில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம விசாரித்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, இப்போ எஸ்ஏஆர் ஃபார்மோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு இருக்கிற ஒரு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அந்த 1 மந்த் மட்டும்தான், பிப்ரவரி மாதம் மட்டும்தான் நமக்கு அந்த டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே ரிசல்ட்டு வருமா? வந்ததுன்னா கன்ஃபார்மாக ஓகே, அவங்களுக்குண்டான பணி கண்டிப்பாக கிடச்சிரும். இல்லை அப்படின்னா, இது ஏன் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன்னா, 2021க்கு முன்னாடி நடத்தப்பட்ட சில எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் மேபி அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தது. 2021க்கு அப்புறம் புதுசாக வந்த கவர்மெண்ட் அந்த பணிக்குண்டான பணி நியமனம் அவங்க வழங்குறாங்க. ஸோ அது மாதிரி இந்த இதுலேயும் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக. ஏன் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 60 நாளைக்கு முன்னாடியேவும் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் கீழே போயிடும். ஸோ எந்த ஒரு பணியோட பணி நியமனமோ, எந்த ஒரு அறிவிப்போ எதுவும் கவர்மெண்ட்டால் வெளியிட முடியாது. ஸோ ஆனாலும் ஒரு சில பட்சத்தில் எப்படின்னா, இந்த கலெக்டரோ இல்லை இந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட யாரோவும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி நடத்தி முடிச்சிட்டோம், எங்களுக்கு இது நாங்கள் பணி நியமனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்ரூவல் கேட்டு மேபி அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால பணி நியமனம் வழங்க முடியும். ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. மேபி அப்படி தான் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. மேபி அப்படி அந்தளவுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வரணும். மேபி வரலாம், வராமலும் போகலாம். அதனால் நீங்கள் ஆண்டவனை வேண்டிக்கோங்க. நானும் உங்கள் சார்பாக ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு லக்கு. மேபி ரிசல்ட் வந்தால் எப்படி எல்லாருக்கும் ஒரே நாளில் வருமா அப்படின்ற மாதிரி இல்லை. சில விஷயங்கள், அதாவது சில மாவட்டங்களுக்கு வேரியபிள் ஆகலாம். எப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 தாலுகா இருக்குது அப்படின்னா, அந்த 10 தாலுகாவுக்கும் ஒவ்வொரு நாளில் நைட், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் வந்திருக்கு ரிசல்ட். எல்லாமே நைட் நேரத்தில் தான் வந்திருக்கு, ஒரு ஈவினிங் டைமில். ஸோ அது மாதிரி இதுவும் கூட ஈவினிங்கில் வரலாம். எல்லாருமே வெப்சைட்டை போய் செக் எப்போ செக் பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் மார்னிங் ஒரு டைம், நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மார்னிங் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நைட் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக அப்டேட் ஆனால் அடுத்த செகண்டு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எப்போயாவது யாராச்சும் சொல்லி நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. மேபி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நான் சொல்கிற அந்த 3 டைம், மார்னிங், அப்புறம் ஈவினிங், அப்புறம் நைட்டு, இந்த 3 டைம் செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வர வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். மற்ற ஏதாவது சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன கமெண்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல நிறைய பேருக்கு. ஸோ அவங்க திரும்பவும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது எங்கெங்கன்னு நான் விசாரித்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் காட்டியிருக்க இந்த பணி நியமனம் அதாவது 2023ல் வழங்கினது. 2023ல் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இதில் நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாமே அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.